தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட. எப்பவுமே ஃப்ரைடே கூடுதலாக தான் காய்கறி சாப்பிட்றது நல்லா மணத்தக்காளி கீரை. எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போலி பேச அரிசி கிழங்கு தண்ணி உச்சியில நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஓ ஆசை. மழை அடிக்கும் கோஞ்சிருப்பில் செடி முளைக்கும் நான் பூவாக. வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் கொட பிடிப்பேன் தாயாக. வெண்டைக்காய் மண்டி, செட்டிநாடு வெண்டைக்காய் மண்டி. இதுக்கு என்னென்னா, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அரிசி களைஞ்ச தண்ணி வச்சு வெண்டைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டெல்லாம் வதக்கிட்டு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் மண்டி நல்லாயிருக்கும். புளி மண்டி. செட்டிநாடு மோஸ்ட்லி வெஜிடேரியனில் செட்டியார் வீட்டில் இது தான் வைப்பாங்க. எங்களோட ஸ்டைலு இப்படி தான் இருக்கும். டுடே சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டுடே சமையல் இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் எப்போவுமே ஃப்ரைடே டியூஸ்டே கொஞ்சம் வெரைட்டி கூடுதலாக தான் வைப்போம். காய்கறி சாப்பிட்றது நல்லது தானே. மணத்தக்காளி கீரை, அதாவது மணத்தக்காளி, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை வச்சு வதக்கிட்டு தேங்காய் பால் அடித்து ஊற்றணும். அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றணும். முள்ளங்கி, பச்சை கத்திரிக்காய் சாம்பார். கொடி அவரை, பாசிப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கடுகுந்தம்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு அவரைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு பொரியல் பண்ணொட்டி கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கணும். அவரைக்காய் பொரியல். சாதம். வெண்டைக்காய் மண்டி, செட்டிநாடு வெண்டைக்காய் மண்டி. இதுக்கு என்னென்னா, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அரிசி களைஞ்ச தண்ணி வச்சு வெண்டைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டெல்லாம் வதக்கிட்டு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் மண்டி நல்லாயிருக்கும். புளி மண்டி. செட்டிநாடு மோஸ்ட்லி வெஜிடேரியனில் செட்டியார் வீட்டில் இது தான் வைப்பாங்க. எங்களோட ஸ்டைலு இப்படி தான் இருக்கும்.